ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ஸோ ராபர்ட்னுடைய 5வது குவிஸ் என்ன அப்படின்னா, given an array of integers. ஸோ இன்டீஜர் முழு நம்பர் மட்டும் ஒரு அரேவாக கொடுக்க போகிறாங்க. ஃபைண்ட் த மேக்ஸிமல் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி 2 of its adjacent elements. ஏதாவது 2 எலிமெண்ட் எடுத்துக்கங்க. அந்த 2 எலிமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ். இப்போ 2 - 4 பார்த்தீங்கன்னா -2. அதை என்னென்னு வச்சுக்கணும்? 2ன்னு வச்சுக்கணும். 4 - 1னா 3. 1 - 0னா 1. அப்போது இதில் எது மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸு? 3. அப்போ அவுட்புட் என்ன வரணும்? 3ன்னு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் சூப்பராக கோடிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்மக்கிட்ட C++ லாஜிக்கல் திங்கிங் பண்ணவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் கரெக்டாகவும் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முரளி வித்யாகிரி காலேஜ். ஸோ இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் எடுக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அந்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன டிஃப்ரென்ஸுன்றதை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை விட இந்த டிஃப்ரென்ஸ் பெருசாக அப்படின்னு செக் பண்ணுறாரு. பட் என்ன பிரச்சனைனா, அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் அதை கன்சிடர் பண்ணலை. ஸோ அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் இவர் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் இது நாட் செலக்டட். ஸோ அருண் எழுதியிருக்காரு. அருண் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு இந்த 2 a of I minus a of j greater than மேக்ஸான்னு பார்க்குறாரு. இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, எடுத்தவொன்னே 0ன்னு வச்சுக்கிட்டாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இது பெருசாக இருந்ததுன்னா அப்போ அதை மேக்ஸ் எடுத்துக்கிறாரு. இல்லை இது ரெண்டும் இந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆப்போசிட்டில் j - I போட்டுட்டு அது மேக்ஸை விட பெருசாக இருந்தாலும் அதை எடுத்துக்கிறார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு லூப்பிங்கில் எல்லாமே முடிஞ்சிடுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபார் லூப்புக்குள்ளார இன்னொரு ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப் போட்டிருக்காரு. அதை விட கண்டிப்பாக இந்த மெத்தடே போதும். இந்த மெத்தடே சஃபிஷியண்ட். சரிங்களா? அப்போது இவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா புருஷோத்தமன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எத்தனை அப்படின்றத வாங்கிக்கிறாரு. இன்புட் வாங்கிட்டு மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் எடுக்க சொல்லியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இந்த அப்சல்யூட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மேக்ஸ் டிஃப்ரென்ஸை விட பெருசாக இருக்கும்போது அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ இது இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டான மெத்தடாக இருக்குது. இது இஃப் கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷனில் போட்டு செக் பண்ணுறதை விட ரொம்ப சிம்பிளாக அப்சல்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ எடுத்துட்டோம்னா ஒரே லைனில் முடிஞ்சிடும். இது இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள், ஒரே இஃப் கண்டிஷனில் முடிஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி இஃப் கண்டிஷன், சிங்கிள் இஃப் கண்டிஷன் நம்ம எந்த அளவுக்கு ஃபார் லூப்பையோ இஃப் எல்ஸ் கண்டிஷனையோ எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ரோக்ராமில் எரர் வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் இந்த சொல்யூஷன் தான் உண்மையாலுமே பெஸ்ட்டான சொல்யூஷன். ஸோ அப்போது புருஷோத்தமனுக்கு தான் இந்த வாரத்தினுடைய ப்ரைஸ். ஏன் இந்த வாரத்தினுடைய ப்ரைஸ் இவருக்கு அப்படின்னா, இந்த குவிஸினுடைய ப்ரைஸ் இவருக்கு அப்படின்னா, இதுக்கு பின்னாடியும் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டராக சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருந்தாலும் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா புருஷோத்தமனை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த குவிஸ் புருஷோத்தமனில் பண்ணுறோம். சரி, ரைட்டு. இதே ராமும் ரஹீமும் C# பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாம்பிள்
ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, அதில் இன்புட் அரேன்னு வந்துருச்சு. ஸோ C# ஏன் நம்ம அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சிம்பிளாக அந்த அரேவை யூஸ் பண்ணி அதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கோடிங் ஒட்டு மொத்தமாகவே இவ்வளோ தான் ஃபங்க்ஷனே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அப்சல்யூட் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எகெயின் அது மேக்ஸ் டிஃப்ரென்ஸை விட பெருசாக இருந்ததுன்னா அதை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ C# அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா .NET ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி .NET கோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா இந்த C# லாங்குவேஜ் தான் பேஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் C# கற்றுக்குங்க. ஸோ C# கற்றுக்கிறதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுலேயும் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு குவிஸ்ஸு. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். C# ட்ரை பண்ணலாம், ஜாவாவில் ட்ரை பண்ணலாம், ஈவன் பைத்தானில் கூட ட்ரை பண்ணலாம். இதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். இது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ என்ன இருந்தால் ட்ரூ வரணும், என்ன இருந்தால் ஃபால்ஸ் வரணுன்றது 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம திரும்ப நிறைய பேர்கிட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங். எங்களுடைய C++ லாஜிக்கல் திங்கிங் படிங்க. ஒரு பிரம்மாண்டமாக எல்லாம் வீடியோ இருக்காது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணது C ப்ரோக்ராமிங். அதை மறுபடியும் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணுன்னா கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கண்டென்ட்டை ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பொறுமை இல்லை, அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த C++ படிச்சிங்கன்னா ஹார்ட்வேர் ஓரியன்டாக எப்படி இந்த C லாங்குவேஜ் பிணைஞ்சிருக்கு, ஏன் அது பவர்ஃபுல்லாக இருக்குது, எப்படி இது படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் நல்லா ஷைன் ஆக முடியும். எல்லாமே நீங்கள் அதை படிக்கும்போது புரியும். இது படிச்சிருந்தா தான் உங்களுக்கு ஜாவா, பைத்தான், C#, PHP, ஆண்ட்ராய்டு எல்லாமே உங்களுக்கு வேல்யூபிள். இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் என்டர் கூட ஆயிடலாம், அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே இதை படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.